யூடியூபர் மாரிதாஸ் கைது. கைது செய்யப்பட்ட அன்றைய இரவே விடுதலை. எதனால மாரிதாஸ் கைது? எதனால விடுவிக்கப்பட்டாரு? அப்படிங்கும் போது இத்தனை நாளா, அதாவது தாவேக ஆட்சி அமைஞ்சிருந்த 25 நாட்களுக்கு மேல ஆகியும் விஜயை பத்தி கடுமையா விமர்சிக்கும் போது கூட கைது செய்யப்படாத மாரிதாஸ் ஒரே ஒரு முறை ஆதவ் அர்ஜுனா அவங்களுடைய ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்கள், அந்த அவங்களுடைய மாமனார் ஒருத்தர் அவரு போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமான விஷயங்கள், அந்த போதைப் பொருள் கடத்தல் மாஃபியா, இந்த விஷயங்களை பேசி இதோட பின்னணியை பத்தி பேசின உடனே உடனடியாக கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள் இங்க தொடர்ந்துட்டு இருக்குது. அப்போ இங்க முதலமைச்சர் என்பவர் விஜய் தான் முதலமைச்சரா இல்ல நிழல் முதலமைச்சரா ஆதவ் அர்ஜுனா தான் செயல்பட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு பரவலா தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டு இருக்கு. ஆனா இதுக்கு தாவேகா ஒரு முகமுடி ஒண்ணு போட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது மாரிதாஸ் கைது செய்யப்பட்டது அமைச்சர் கீர்த்தனா பத்தி பேசப்பட்டதாலதான். அமைச்சர் கீர்த்தனா சம்பந்தமா ஒரு ஏஐ போட்டோ மாரிதாஸ் வெளியிட்டாரு, அந்த ஏஐ போட்டோ வெளியிட்டதாலதான் மாரிதாஸ் கைது செய்யப்படுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கதையை ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா அதுவுமே ஒரு காரணம். ஆனா அதெல்லாம் இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு காரணம் இல்ல. அதாவது என்னன்னா, மாரிதாஸ் தாவேக சம்பந்தமான கடுமையான விமர்சனங்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அப்போ அமைச்சர் கீர்த்தனாவுடைய ஒரு போட்டோ, கீர்த்தனா அவங்களோட அமைச்சரவை அவங்களோட ஆபீஸ்ல இருக்கக்கூடிய நேரத்திலையும் பக்கத்துல ஒரு ஆண் ஒருத்தர் நிக்கிற மாதிரியும் இவர் தான் கீர்த்தனாவுடைய காதலர் அப்படிங்கிற மாதிரி, இவருக்காக கீர்த்தனா வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. அதை மாரிதாஸ் எழுதும் போது இவனுக்காகவா வீட்டை விட்டு வெளியே வந்தாரு கீர்த்தனா, இவனோட பேர் மதன் அப்படின்னு சொல்லி அவன் பொதுவாக மாரிதாஸோட எழுத்து அப்படிதான் இருக்கும், சங்கிகள் அப்படிதான் எழுதிட்டு இருப்பாங்க. அப்போ இவனுக்காக வீட்டை விட்டு வெளில வந்துட்டாரு அப்படி அப்படின்னு சொல்லி எழுதிட்டு பாதுகாப்பு ஒரு அமைச்சருக்கு என்னெல்லாம் பாதுகாப்பு கொடுத்தாலும் எல்லா பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாரையும் விட்டுட்டு இவங்க கூட தான் கீர்த்தனா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒரு அரசுடைய சின்ன கொள்கை மிஸ்டேக்கு கூட, ஒரு சின்ன வகையான ஒரு கொள்கை முடிவு கூட அது அரசுக்கு பெரிய அளவிலான இழப்புகளை ஏற்படுத்தும். அப்ப இப்ப ஏற்பட்ட நேரத்துல இது மாதிரி பாதுகாப்பு அதிகாரி எல்லாம் விட்டுட்டு ஒரு தனிநபரோட சுத்துறதே எந்த வகையில நியாயம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எழுதிட்டு, ஏன்னா ஒரு அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவு, ஒரு அமைச்சர் எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அந்த இடத்துல இவங்க தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது அரசுக்கே பெரிய இழப்பு, தமிழ்நாடு அரசுக்கு பெரிய இழப்பு. தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய முதலீடுகள் எல்லாமே ஆந்திரா பக்கம் போயிட்டு இருக்குது. இதுல பெரிய ஒரு சந்தேகத்தையும் பல கேள்விகளை எழுப்புது அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் இந்த விஷயங்களை குறிப்பிட்டாரு. மாரிதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த அவன் சொல்றது, அவங்களோட தனிப்பட்ட விவரங்களை பேசுறது, மரியாதை குறைவா பேசுறது இது உடன்பாடு இல்ல. அதாவது மாரிதாஸோட விமர்சனம் வரம்பு மீறி இருக்கும். யாரையுமே ஒரு மரியாதை இல்லாம அவன் இவன் பேசுறது, அது முதலமைச்சரா இருந்தாலும் அமைச்சரா இருந்தாலும் எம்எல்ஏக்களா இருந்தாலும் அவன் இவன் பேசுறது இது சுத்தமா உடன்பாடு இல்ல. ஆனா மாரிதாஸ் கேட்ட கேள்விங்கிறது நியாயமான கேள்வி. அந்த இடத்துல மாறி 2 கேள்வி அந்த இடத்துல கேட்டிருந்தாப்புல. ஒண்ணு கீர்த்தனா அமைச்சர் பொறுப்பு ஏற்ற பிறகு முதலீடுகள் எல்லாமே ஆந்திராவை நோக்கி போகுது, இதுல பல கேள்விகளும் பல சந்தேகங்களை எழுப்புது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது தாவேக ஆட்சி அமைஞ்ச உடனே ஒரு பெரிய வகையான ஒரு முதலீடு ஆந்திரா பக்கம் போயிருச்சு, அதனால நமக்கு வர வேண்டிய வருமானங்களும் போச்சு, பெரிய அளவிலான வேலை வாய்ப்புகள் நம்ம இழக்கிறதுக்கு ஒரு காரணம் அமைஞ்சது. இப்போ இந்த நிமிஷத்துல நடந்திருக்கிறது ஒரு கப்பல் கட்டக்கூடிய ஒரு விஷயத்துல நடந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு இழப்புனே சொல்லலாம். மெசாகன் டாக்னு சொல்லக்கூடிய கப்பல் கட்டக்கூடிய ஒரு ஒரு ஒப்பந்தம். இது நம்ம தூத்துக்குடிக்கு வர வேண்டியது, நம்ம தமிழ்நாடு தூத்துக்குடிக்கு வர வேண்டியது கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் முதலீடு. சாரி 30,000 கோடி, 30,000 கோடி ரூபாய் இதோட முதலீடு. ஆனா இது இப்ப இன்னைக்கு ஆந்திரா பக்கம் போயிருக்குது. தூத்துக்குடிக்கு வர வேண்டிய இந்த கான்ட்ராக்ட்ங்கிறது துகராஜ பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆந்திராவுக்கு இந்த கான்ட்ராக்ட் போயிருக்குது. அப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பு. ஏன் கீர்த்தனா மேல இந்த விமர்சனம், இந்த கேள்வி எழுப்பப்படுது அப்படின்னா, கீர்த்தனா பொறுத்த வரைக்கும் அவங்க சந்திரபாபு நாயுடு கவர்மெண்ட்டுக்காக அவங்க ஐடி விங்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கீர்த்தனா இங்க ஜெயிச்சது பிறகு, அவங்க அமைச்சர் பொறுப்பு ஏற்ற பிறகு உடனடியா முதல் வாழ்த்து ஆந்திராவில சந்திரபாபு நாயுடு அவங்களுடைய டீம்ல இருந்து, அவங்களுடைய அமைச்சரவையில இருந்து பெரிய அளவிலான வாழ்த்துக்கள் ஆந்திரா தெலுங்குல அவங்க வாழ்த்துக்கள் சொல்றதை பார்க்க முடிஞ்சது. இவங்களுமே ஒரு நாயுடு பின்னணி அப்படி சொல்லி இப்படி பல்வேறுபட்ட குற்றச்சாட்டு இருக்கிறதால இவங்க ஆந்திராவுக்கு போற அளவுக்கு இவங்களோட செயல்பாடு இருக்குதா அப்படின்னு சொல்லி பல சந்தேகங்கள் முன்வைக்கிறாங்க. அந்த கேள்வியுமே மாரிதாஸ் முன் வச்சாரு. ஆனா இதெல்லாம் பேசப்படாம இவங்க அந்த மதன்ற நபர் கூட நிக்கிறது ஏஐ போட்டோ, அது உண்மையான போட்டோ இல்ல, ஏஐ போட்டோ பண்ணதாலதான் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டாரு அப்படி சொல்லி ஒரு காரணம் சாக்கு போக்கு சொல்றாங்க. முதல்ல ஏஐ போட்டோ ஒருத்தன் போட்டான், ஒரு 2 பேர் நிக்கிற மாதிரி போட்டோ போட்டான்றதுக்காக இதுக்கு கைது செய்யவே முடியாது. கைது செஞ்சாலும் அந்த கேஸ் முதல் ஸ்ட்ராங்கா நிக்காது. அப்போ சரி, நீங்க ஏஐ போட்டோ ஒருத்தன் வெளியிட்டான், உண்மைக்கு புறம்பான ஒரு போட்டோ வெளியிட்டான், இதுக்காக கைது செய்யணும்னா இங்க ஒரு தாவேக்காரங்க கூட வெளியில சுத்த முடியாத. இப்ப நேத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி எப்பேற்பட்ட ஏஐ போட்டோக்கள் பரவிட்டு கிடக்குது. ஒரு பெண்ணோட தனிப்பட்ட முறையில இருக்கிற மாதிரியும், அது ரொம்ப கொச்சையான போட்டோக்களை ஏஐ மூலியமா டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற பேர்ல பல போட்டோக்கள் பல வீடியோக்கள் பரப்பிட்டு இருக்கிறானுங்க.
முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவரும் மேயர் பிரியாவும் அவங்கள பத்தி ரொம்ப கொச்சையான போட்டோக்கள், கொச்சையான வீடியோக்கள் வெளியிட்டு, இப்படி மார்பிங் பண்ணப்பட்ட வீடியோக்கள் வெளியிட்டு இவ்வளவு மோசமான கருத்துக்களை டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற பெயர்களையும், தளபதி ஃபேன்ஸ் அப்படின்ற பேர்லயுமே இப்படி ஆபாசமான கருத்துக்களை மார்பிங் பண்ணப்பட்டு ஏஐ பண்ணப்பட்டு இப்பேற்பட்ட ஏஐ போட்டோக்கள் வீடியோக்கள் வெளியிடும் போது அவங்களெல்லாம் கைது செய்ய முடியல. ஆனா இங்க வந்து ஒரு ஏஐ போட்டோக்கு மட்டும் கைது அப்படிங்கிறாங்களே, இது முதல் உப்புச்சப்பு இல்லாத காரணம். இப்பேற்பட்ட கேள்விகள், இந்த தமிழ்நாடுக்கு வர வேண்டிய முதலீடுகள் ஆந்திராவுக்கு போதே, இப்பேற்பட்ட கேள்விகள் கேட்கறது ஒரு பக்கம். ரெண்டாவது, இங்க கீர்த்தனா பத்தி பேசுனதுக்காக மாரிதாஸ் கைது அப்படிங்கிறத முதல் நம்ப முடியாத ஒரு விஷயம்தான். ஏன்னா இங்க கைது செய்யப்பட்டது கீர்த்தனா பத்தி பேசப்பட்டதால அல்ல, ஆதவ் அர்ஜுனா பத்தி பேசப்பட்டதால. வழக்குடைய பெயர் தான் கீர்த்தனா பத்தி இருக்குமே தவிர, ஆனா இதுக்கான காரணம் ஆதவ் அர்ஜுனா பத்தியும் அவங்களுடைய ஃபேமிலி பத்தி பேசினதாலதான் கைது அப்படி சொல்லி இன்னைக்கு அரசியல் வட்டாரத்துல பரவலா பேசப்படுது. அதாவது ஒரு போதை கடத்தல் கும்பலுடைய ஒரு பெரிய டான், கடத்தல் மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜான் பிரிட்டோ. இந்த ஜான் பிரிட்டோ மியான்மர், டென்மார்க் மாதிரியான ஏதோ ஒரு நாடுகள தலைமறைவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த ஜான் பிரிட்டோ இவர் யாருன்னா ஆதவ் அர்ஜுனாவுடைய மனைவி டெய்சி. டெய்சியோட சொந்த தாய் மாமா தான் இந்த ஜான் பிரிட்டோ. ஜான் பிரிட்டோ மேல பல வகையான வழக்குகள் இருக்குது. சமீபத்துல 2024 ஏதாவது இந்த கான்செப்ட் எப்படின்னா, டென்மார்க், மியான்மர் இது மாதிரியான பகுதிகளில் இருந்து போதைப் பொருட்கள், கஞ்சானால உயர்தரமான கஞ்சாக்கள், இது மாதிரியான போதைப் பொருட்களை எப்படியாவது அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சென்னைக்குள்ள கொண்டு வந்துடுறது. சென்னைக்குள்ள கொண்டு வந்துட்டு இங்க இருந்து இலங்கைக்கு கடல் வழியா கொண்டு போய் இலங்கையில இருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறது. பெரிய அளவிலான பெரிய நெட்வொர்க், பல நாடுகளோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெட்வொர்க். அப்ப இலங்கை கொண்டு வரும்போது 2024 108 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் வந்து கைது செய்யப்பட்டு அந்த டைம்ல நிறைய பேர் கைது செஞ்சாங்க. அதாவது இந்த போதைப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் சென்னையில இருந்து மதுரைக்கு ட்ரெயின்ல வந்து ஒரு கும்பல் ஒரு போதைப் பொருளை கடத்திட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு மெத்தப்பட்டமைன், இதை வச்சுதான் போதைப் பொருட்கள் மூலப்பொருள் இது. இதை வந்து கடத்திட்டு வந்த கும்பலை வந்து கைது செஞ்சாங்க. கைது செய்யப்பட்ட நபர்களுடைய பேர் யேசுராஜ், மோனிஷா ஷீலா, பீலோமன் பிரகாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேரை கைது செஞ்சாங்க. இந்த 3 பேரோட விசாரணை இந்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இதை விசாரணை செய்யும் போது இதோட முடிவு எங்க போய் முடியுதுன்னா ஜான் பிரிட்டோட உத்தரவுல தான் இவங்க இந்த பொருட்களை கடத்திட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த டைம்ல சொல்லப்பட்டது, வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதுக்கப்புறமா மீனவர்கள் வழியா இந்த இலங்கைக்கு கடத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது மாதிரி கடத்தப்பட்டதுல இந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டதுல அதுல 3 மீனவர்கள், ராமநாதபுரத்தை சேர்ந்த ரெமிஸ்தான், ராமேஷ், ஜான்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 மீனவர்கள் படகு வச்சிட்டு இருக்கக்கூடியவங்க. இவங்க கிட்ட லட்சக்கணக்கான பணங்கள் கொடுத்து இந்த பொருளை கொண்டு போய் ஸ்ரீலங்கால போய் சேர்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரியான பல விநியோகங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி இப்படி பல்வேறுபட்ட வழக்குகள், 2018 வழக்கு, 2024 வழக்கு, இப்போ 2026 மே மாசத்துல வழக்கு, இப்படி பல வழக்குகள் இருக்கக்கூடிய நேரத்துல இப்படி தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஜான் பிரிட்டோவுக்கு சொந்தமான அல்லது அவருடைய கூட்டாளிகளா இருக்கவங்க அல்லது அவங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் சொல்லி எங்கெல்லாம் இவங்களுடைய முதலீடுகள் வச்சிருக்காங்களோ இப்படி பல இடங்கள்ல இப்போ மே 26 தாவே ஆட்சிக்கு வந்தது பிறகு மே 26 பல இடங்கள்ல ரெய்டு நடத்தப்பட்டு சென்னை, ராமநாதபுரம் சொல்லி பல இடங்கள்ல அவங்களுடைய பினாமிகள் எங்கெங்க இருக்காங்களோ அந்த பணங்கள், அதோட முதலீடுகள் பல இடங்கள்ல பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த கேஸ் இப்ப முழுக்க ஈடியோட கண்ட்ரோல். ஏன்னா போதைப் பொருள் பெரிய அளவுல இருக்கிறதால ஈடி இந்த வழக்கை கையில் எடுத்துட்டாங்க. அமலாக்கத்துறை கையில் எடுத்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தும் போது கிட்டத்தட்ட 258 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த விசாரணையில கொண்டு வரப்படுது. ஜான் பிரிட்டோ அவங்களுடைய கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 258 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் இவங்க வந்து வெவ்வேறு இடங்கள்ல முதலீடு செஞ்சிருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப இதுக்கும் ஆதவ் அர்ஜுனா அவங்களுடைய ஃபேமிலிக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப இங்க தாவேக ஆட்சி அமைஞ்ச பிறகு அவங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டாங்களா, காங்கிரஸ் கூட கூட்டணி வச்ச பிறகு இவங்கள பாஜக பொறுத்த வரைக்கும் தான் தெரியும்ல, அவங்களுக்கு எதிராக யாராவது செயல்பட்டாங்கன்னா அவங்களை எந்த கேஸ்ல முடக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்ப தாவேகா காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சதால இவங்களை எந்த வகையில முடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜான் பிரிட்டோ அவருடைய இந்த போதை சம்பந்தமான வழக்கு, இந்த வழக்குல 2018 ஒரு கேஸ் இருக்குது. ஜான் பிரிட்டோ இந்த போதைப் பொருள் மூலியமா சம்பாரிச்ச இந்த பணத்தை, அதுல வரக்கூடிய ஹவாலா பணங்களை இது வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க இவங்க மேல வந்து இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அதுல அவங்களுடைய சொந்தக்காரவங்க, கூட்டாளிகள், நண்பர்கள் பல இடங்கள்ல ரெய்டு நடத்தும் போது 2018 அந்த கேஸ் லிஸ்ட்ல ஈடியோட கேஸ்ல ஜான் பிரிட்டோடைய சொந்த தங்கச்சியா இருக்கக்கூடிய லீமா ரோஸ். இந்த லீமா ரோஸ் யாருன்னா ஆதவ் அர்ஜுனாவுடைய சொந்த மாமியார். இப்போ கூட சமீபத்துல இந்த தேர்தலில் லால்குடி தொகுதியில போட்டிட்டு எம்எல்ஏவா ஜெயிச்சாங்க, அதிமுக வேட்பாளராக ஜெயிச்சாங்க. ஆரம்பத்துல தாவேகாவும் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குன்னு சொல்லும் போது லீமா ரோஸ் தான் அதை பத்தின அறிவிப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப இந்த லீமா ரோஸ் ஜான் பிரிட்டோட தங்கச்சி, அவங்க பேர்ல பல முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கு.
லீமா ரோஸோடைய மகள் டெய்சி யாருன்னா ஆதவ அர்ஜுனோட மனைவி. டெய்சி அவங்களுடைய நிறுவனங்கள்லயும் பல இடங்கள்ல முதலீடு செய்யப்பட்டிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட வழக்குகள்ல டெய்சியோடைய பேரு, லீமா ரோஸோடைய பேரு அந்த கேஸ்லயே ஃபைல் பண்ணியாச்சு. அமலாக்கத்துறை அந்த வழக்கிலேயே அவங்க பேரை பதிவு செஞ்சு 2018 இருந்து இந்த வழக்கு நடந்துட்டு இருக்குது. அப்பவே நீதிமன்றத்தில் எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் இந்த கேஸ் நடந்துச்சு. இடி அமலாக்கத்துறையுடைய கேஸ் சிறப்பு நீதிமன்றத்தில் நடக்கும்போது அப்ப நீதிமன்றம் சொன்னது என்னன்னா, இவங்க எந்த ஒரு வெளிநாடுகளுக்குமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட பாஸ்போர்ட்டையும் முடக்கம் பண்ணி வச்சுட்டாங்க. இனி அவங்க எங்கேயோ வெளிநாடு டெய்சியோ லீமா ரோஸ் இவங்க ஏதாவது வெளிநாடுக்கு போறதா இருந்தா இவங்க வந்து நீதிமன்ற உத்தரவுல 1 லட்சம் ரூபாய் முன்பணம் கட்டிட்டு ஜாமீன் வாங்கிட்டு தான் இவங்க வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பல கண்டிஷன் அவங்களுக்கு இருக்கு. ஆதவ அர்ஜுனோட மாமியார் அவங்க லால்குடி தொகுதியில வேட்பு மனு அவங்க தாக்கல் செய்யும் போது கூட அதுல அவங்க மேல 4 கேஸ் இருக்குன்ற மென்ஷன் பண்றாங்க. அதுல முதல் கேஸ் ஜான் பிரிட்டோ சம்பந்தமான அந்த வழக்குல நாங்களுமே அந்த வழக்குல சேர்க்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த மென்ஷன் பண்றாங்க. அப்போ தாவேக்காவை முடக்கணும் அப்படின்னா இந்த வழக்கை இப்ப தூசி தட்டி மத்திய அரசு கையில் எடுத்திருக்கிறாங்க. ஒன்றிய பாஜக அரசு இடி மூலியமா இந்த வழக்கை இப்ப தூசி தட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பழைய கேஸா இருந்தாலும் இப்ப தூசி தட்டினாங்கன்னா அப்ப இனி தாவேக்காவுடைய பாணி எப்படி போகும்? ஏன்னா ஆதவ அர்ஜுனா அவங்களோட ஃபேமிலி இதுல சிக்கி இருக்கிறதால இனி இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி போகும்? இது பாஜகவுக்கு அடிபணிந்து போமா? ஏன்னா சும்மாவே பாஜக பத்தி வாய் திறந்து பேச மாட்டாங்க. அப்ப இப்பேற்பட்ட கேள்விகள் இருக்கும்போது மாரிதாஸ் அந்த விஷயத்துல சொன்னது என்னன்னா, ஆதவ அர்ஜுனா கையில பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, துறைமுகங்களுடைய துறையும் ஆதவ அர்ஜுனோட கையில தான் வருது அப்படி சொல்லி மாரிதாஸ் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதாவது துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் பரவலா சொல்றது என்னன்னா, துறைமுகம்னாலே ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோல் அப்படி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஒன்றிய அரசுல பெரிய துறைமுகங்கள் மைனர் போர்ட்னு சொல்லுவாங்க. மேஜர் போர்ட் எல்லாமே ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோல் இருக்கும். நான் மேஜர் போர்ட்னு இருக்கும். அந்த துறைமுகங்கள்லாம் மாநில அரசு கண்ட்ரோல் இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல கடலூர், நாகப்பட்டினம் இது மாதிரியான பல குளச்சல் இது மாதிரியான பல துறைமுகங்கள் மாநில அரசுடைய கண்ட்ரோல் இருக்கும். அப்ப இந்த துறைமுகங்கள் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பை ஆதவ அர்ஜுனா தன்னோட அமைச்சரவையின் கீழே வச்சுக்கிட்டதால இப்ப இவங்க ஃபேமிலியில ஆல்ரெடி இந்த போதைப் பொருள் கடத்தல், அந்த கடத்தல்ல வந்ததுல இவங்க மனைவியும் மாமியாரும் முதலீடு செஞ்சது இந்த கேஸ் எல்லாம் இவங்க மேல இருக்கும்போது அப்ப அந்த போதைப் பொருள் கடத்துறது ரொம்ப ஈஸியா நடக்கணுங்கிறதுக்காக தான் துறைமுகம் இருக்கக்கூடிய தொகுதியை வந்து ஆதவ அர்ஜுனா கையில எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் ஒரு வீடியோ போடுறாரு. இந்த வீடியோ போட்டதுதான் இத்தனை நாளா விஜயை பத்தி வீடியோ போடும் போது எந்த ஒரு கைது நடவடிக்கையோ எந்த ஒரு வழக்கு பதிவோ எதுவும் நடக்கல. ஆனா ஆதவ அர்ஜுனா ஜான் பிரிட்டோ சம்பந்தமான ஒரே ஒரு வீடியோ போட்டதால உடனடி கைது. ஆனா இந்த ஆதவ அர்ஜுனா சம்பந்தமா இந்த போதைப் பொருள் சம்பந்தமா தான் இந்த கைது அப்படின்னா இந்த கேஸ் எல்லார் மத்தியுமே பேசப்பட்டுருமே, இவங்க ஃபேமிலிக்கு இருக்கக்கூடிய பங்கீடு பத்தி பேசப்பட்டுருமே அப்படிங்கிறதுக்காக அந்த பேர்ல வழக்கு பதிவு செய்யாம கீர்த்தனா பத்தி ஒரு ஏஐ போட்டோ போட்டாரு அப்படின்னு சொல்லி இதை ஒரு சாக்கு போக்காதான் சொல்லப்படுதே தவிர, ஆனா கைது செய்யப்பட்டது காரணம் என்னன்னா ஆதவ அர்ஜுனா, ஜான் பிரிட்டோ இவங்களை பத்தி பேசப்பட்டதால கைது செய்யப்படுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அரசியல் வட்டாரத்துல இது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல சும்மாவே தாவேக்கா பாஜக எதிர்த்து வாய் திறந்து பேச மாட்டாங்க. அப்ப இப்போ இடி அவங்களுடைய கேஸை இப்ப தூசி தட்ட ஆரம்பிச்சிருக்காங்களே, அப்ப இனி இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? இனி ஆந்திராவுக்கு முதலீடுகள் போறது சம்பந்தமாவோ இல்ல நமக்கு வர வேண்டிய அடிப்படை உரிமைகள் சம்பந்தமாவோ இவங்க எங்கிருந்து வாய் திறக்க பேசுறாங்க, எங்கிருந்து வாய் திறக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சம் ஏற்பட்டு இருக்கு. இப்பவே ஜல்ஜீவன் திட்டத்துல கையெழுத்து போட்டாங்க, ஓகே. ஆனா இந்த ஜல்ஜீவன் திட்டத்துல நமக்கு ஆல்ரெடி 3000 கோடி ரூபா வருமே, அதை எங்கிருந்து வாய் திறந்து கேட்கலையே, வாய் திறந்தே பேச மாட்டாரு முதலமைச்சர் அப்படின்னு ஒரு கேள்வி இங்க இருக்குது. நமக்கு பிஎம் ஸ்ரீ திட்டத்துல கையெழுத்து போட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 2400 கோடி ரூபாய் நிதியை தருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அந்த 2400 கோடி நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் வாய் திறந்து பேச மாட்டாங்க. அப்போ சும்மாவே எந்த ஒரு நமக்கு வர வேண்டிய உரிமைகளை பேச மறுக்கக்கூடிய இவங்க இனி இவங்க மேல ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டாலோ பழைய வழக்குகளை தூசு தட்ட ஆரம்பிச்சாலோ இல்ல கரூர் கேஸ்ல இன்னும் முதலமைச்சர் விஜய் அந்த கேஸ்ல சேர்க்க ஆரம்பிச்சாலோ இவங்களுடைய செயல்பாடுகள் என்ன இருக்கும்? அப்ப இவங்களுடைய இந்த அலட்சியங்களால இவங்களுடைய இந்த பய உணர்வுனால பாதிக்கப்படுறது என்னோ தமிழ்நாடுடைய மக்கள் தான். மாற்றம் விரும்பி ஓட்டு போட்ட மக்கள் இன்னைக்கு எங்கெங்கயும் மடைமாற்றப்படக்கூடிய நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்காங்களே சொல்லி பெரிய ஒரு அச்ச உணர்வே ஏற்பட்டிருக்கு. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பெட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.